வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விசிகாவுக்கு 40 தொகுதிகள், விஜய் முதல்வர், திருமா துணை முதல்வர், ஆதவ் அர்ஜுனா மூலம் பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. ஆவின் வைத்தியநாதன் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இணைவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் அந்த கூட்டணியில் சேருவதில்லை என்ற உறுதியான முடிவை அவர் எடுத்துவிட்டதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுக மற்றும் அதிமுகவுக்கு மாற்றாக தன்னுடைய கட்சி இருக்க வேண்டும் என்பதில் விஜய் உறுதியாக இருப்பதாகவும், எனவே 2 திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விஜய் தனது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் புதிய கூட்டணி அமைக்க இருப்பதாகவும், அதில் அவர் முதலில் இணைத்து கொண்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைத்தான் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனிடம் பேச்சுவார்த்தை முடிந்து விட்டதாகவும், அந்த கட்சிக்கு 40 தொகுதிகள் மற்றும் திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி என்று பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் ஆவின் வைத்தியநாதன் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறுவதற்கு முக்கிய காரணமாக திமுக பாஜகவுடன் ரகசிய உறவு வைத்திருக்கிறது என்றும், டாஸ்மாக் ஊழலில் இருந்து தனக்கு நெருக்கமானவர்களை காப்பாற்ற பாஜகவின் மேலிடத்தில் திமுக சமரசம் செய்து கொண்டதாகவும் ஆவின் வைத்தியநாதன் அப்பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தங்கள் முன் பாஜகவை எதிர்ப்பது போல் நடித்து தங்களையும் பாஜகவை எதிர்த்து பேச வைத்துவிட்டு இவர்கள் மட்டும் ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்தி கொள்கிறார்கள் என்றும், அதனால்தான் கூட்டணியில் இருந்து வெளியேற போவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காரணமாக சொல்லப் போவதாகவும் ஆவின் வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். அவர் கூறியது போல் திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்குமா என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி.